இல்ல ஜாக்கே, இப்படிதான் விசுவாசமே இட்டாங்கன்னு அர்த்தம். துருக்க தங்கிட. அது விடுங்க. ஆமா, இன்னைக்கு ஏதோ ஒரு கொலை கூட ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், நான் கூட போட்டு. ஐயோ கொடூரமா இருந்துச்சுடா அப்ப பாக்குறதுக்கு. அதான் நமக்கே ஒரு லிரிக்ஸ் பயம் யாருக்காச்சும் வந்து கேட்டுச்சா இந்த பாட்டுல? அப்படி இருக்கும். புரியல. இந்த ஓதி சம்பவம்ல லிரிக்ஸ் யாருக்காச்சும் கேட்டுச்சா ஒழுங்கா? அது ஒரே ஒரு line தான். எல்லாமே குழப்பறதுதான். சும்மா குறுக்கால மறுக்கால இந்த ஆதிக்கர் கத்தின்னு அதுக்கு கடுப்பாயிடுச்சு. அஜித் போய் கேட்டுப்பா, எனக்கு இந்த தூஃபான் மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுங்க சார் ஜிவிபி அப்படின்னு கேட்டிருப்பான். உனக்குதான் ப்ரோ நான் மீம் அனுப்புறேன், அல்டிமேட்டா இருக்கு பாருங்க சீமான்து. பரவாயில்லடா, இந்த உப்பு பாருங்க அஜித், அவனுங்க என்ன போட்டுனா பாருங்க சுனிதா வில்லியம் சீமான் பாருங்க, பிஸ்டல் போடுற ரெக்கார்டு அடிக்க காட் பண்ணி தர்மன் அடிக்கிறான். எவன் போட்டான் டெலிட் பண்ணிட்டானுங்கடா, எல்லாம் டெலிட் பண்ணிட்டானுங்க. தடைய கழிச்சிட்டு போங்கடா. இன்னொன்னு நேத்து ஐடி அது பேர் மெசேஜ் ஒரு அதிகமா வந்துருக்குதான் எல்லாருக்கான ரெஸ்பாண்ட் மேக்ஸிமம் ரெஸ்பாண்ட். ஆமா பண்ணிருக்கேன். யாருக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணலனா கேளுங்க. ஜாக்கு என்ன பண்றாரு? சைல ஓடுற ப்ரோ இந்த சொட்டைய போஸ்ட்பான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கூலி இது கூலி ஐபிஎல்டா, வார்டு வரான்ட்டு செப்டம்பர் போஸ்ட்பான் பண்ணுவான். ஒரு நிமிஷம், லோகேஷோட மேக்கிங்கோ இல்ல வந்துட்டு கதையை நம்புறதா இருந்தா அவன் வந்து கேஸ்டிங் இப்படி பண்ணிருக்க மாட்டான். இது கேஸ்டிங் வச்சு தப்பிக்கிற படம் தான் இது. ஆனா வேட்டையன் கேஸ்டிங் இல்ல, வேட்டையனே ஆமீர்கான்ற மனுஷனுக்கா கொஞ்சம் பேர் பாப்பானுங்க. ஆனா இதுல ஒரு ஜாக்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி பார்த்தாலும் குட் பை டேக்கை விட அதிகமா பண்ணுவான். ஹையஸ்ட் கிராஸ் அவன் தான். அது கன்ஃபார்ம். குட் பேட் 250 தாண்டிதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் 200 தாண்டிடும். 250 தாண்டாது. தெலுங்கு ப்ரொடியூசர்ல வேற வச்சிருக்கான். இல்ல சூப்பர் பிளாக் பஸ்டர்னு வந்து பண்ணா வரும். புரியுதா? அது வேற. ப்ரோ நம்ம ஜனநாயகம் எவ்வளவு அடிக்கொன்றீங்க? ஜனநாயகம் தெரியலடா. அடுத்த வருஷம் ஒன்னே ஒண்ணு ஆல் டைம் பாலிவுட் ரெக்கார்டு வர நிறைய. ஆனா தமிழ்நாடு எப்பவுமே தெரிஞ்சதுதான் ஆல் டைம் வைக்கிற ஒரு பெஞ்ச்மார்க் வந்துட்டு அது எவனாலே அடி. ஏன்னா அது கொஞ்சம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆல் டைம் எல்லாரும் இருக்கட்டும். கொலை ஒரு கொலை ரோட்ல போட்டு ஒரு கத்தி பண்ணுறாங்க. அதான் பீகாரா தமிழ்நாடா தெரியல. ஆனா ஜாக்கே டி நகர் மட்டும் போயிடாத. டி நகர் நாளைக்கு அப்படி ஆகும். கேக்குதா? நாளைக்கு டி நகர் மட்டும் சேஃப் ஆகுதான் நினைக்காத. நாளைக்கு டி நகரும் அப்படிதான் ஆகும். பூமர் எந்த எனக்கு தான் விட்டு கேக்குதோ? கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது. எனக்கு தான் கேக்குதா? ஓகே. இல்லடா, இப்ப எந்த ஏரியா தமிழ்நாட்டுல சேஃப்? வேணா போட்டலாமா? பிரேக் ஆகிட்டே இருக்கு வாய்ஸ் வந்து. நெக்ஸ்ட் சென்னையிலே நிறைய நடக்கும் போலயே இனிமேட்டு. ஒஸ்டா இருக்கு லாண்டாடு ஒஸ்டா இருக்கு. இல்ல நீங்க புதித்தலைமுறையில போட்டிருந்தான் பார்த்தேன். நியூஸா பாத்துட்டு இருந்தது, ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். சென்னையிலயும் 20க்கு மேல மர்டர் நடந்த மாதிரி போட்டிருந்தான் நியூஸ். இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ளே 20 சில்லற மர்டருக்கு மேல நடந்திருக்கு. கேஸ் ஃபைலிங் அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தான். இது என்ன ஒஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கவர்மெண்ட் நல்லா தெரியுது கண் கூட. கொலை நடக்கும், யாரு வந்தாலும் நடக்கும் நமக்கு தெரியும். ஆனா அது இவ்வளவு அதிகமா நடக்குது இல்ல. எதுக்கேத்தாலும் பயமே இல்லாம பண்றாங்க ப்ரோ, பட்ட பகல்ல. அதுதானே விஷயமே. இல்ல எல்லா ஆட்சியிலுமே நடக்கும், எந்த ஆட்சியிலும் நடக்காது, எல்லாரும் தடுத்துட முடியல, யாராலும் சொல்ல முடியாது. இது ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதாவது ஒரு கிரைம் வந்து உனக்கு வந்து அந்த கிரைம் பண்ற அளவுக்கு அந்த தைரியம் எப்படி வருதுன்னா,
ஒரு லூஸ் இருக்கும் ஆட்சியில. அப்பதான் வந்து அந்த இது வரும். இந்த சமூக விரோதிகள் வந்து அப்பதான் அதிகமா எப்பவுமே டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது இவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே ஏடிஎம்கே ஜெயலலிதா பீரியட்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கசக்கி வச்சிருப்பானுங்க ஆளை. ரொம்ப லூசா விட்டுறானுங்க. ஏன் தான் ஒன்றும் புரியல. எவனெல்லாம் விட்டா டிஎம்கே காரனே போட்டு இன்னைக்கு வெட்டியிருக்கானுங்க ஏதோ ஒரு ஏரியாவில். பயங்கரமா போயிட்டு இருக்கு போல. ஒரு 2 அடி தள்ளி தான் நிக்கணும் திமுக பார்த்தா பயமா இருக்கு. வேணும்னா இறந்த குடும்பத்துக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துடலாமா? அதெல்லாம் 3 லட்சம் கொடுத்துருவாரு. அதோட முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சட்டம் வந்து இது கட்டுக்குள்ளதான் இருக்குன்றாரு. அதுக்குள்ள பார்த்தா இன்னைக்கே ஒரு 5 மர்டர் நடந்திருக்கு. எங்கெங்கயோ எந்த கொளுத்தி கொம்பனாலையும் போட்டிருக்கு. ஏதோ சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு கொம்பனாலையும். நிமிஷம் இல்ல ஜாகிர் கேக்குதா? ஆனா மான்ஸ்டர் நேத்து தான் பேசியிருந்தோம். எச்சராஜா கூப்பிடுங்க அந்த ஆளக்கானன்னு பார்த்தா எங்க இருந்து வந்தாலே தெரியல வந்தான். வந்து ஒரு எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. பைத்தியக்கார பையன். ஐகோ சாம இல்ல அதாவது வயசாயிச்சே தவிர அப்படியே நம்ம ட்விட்டருக்கு என்னதான் ஆச்சு? அவன் தெரிஞ்சன மாமா அப்படியேதான் இருக்கான். அதே ஸ்லாங், யாரு? அதே வாய்ஸ், அதேதான். எச்ராஜாவா? அதே எச்ராஜாவா? அண்ணா யூனிவர்சிட்டியாவது மயிராவது நான் பாத்துக்கிறேன். பீஸ் கட்டிக்கிறேன். அக்கா யூனிவர்சிட்டி. ஏய் அக்கா அவன் யூனிவர்சிட்டி ஆக்சுவலா கோட்டாது மயிராதுன்மா. அதுதான் மாத்தி போன லட்சுமி வெடியா அம்பாளா அட பாவிங்களா. அம்பாளா ஒரு காலத்துல பரிதாபம். பயங்கரமா நேத்திர முடியெல்லாம் தூக்கி போடுறான்னு. அப்ப நீ யார நாயின்ற? இருக்கு விக்ரம்க்கு பெரிய ஹிட். ஒண்ணு பண்றீங்கடா, அவனுங்களை தூங்க போடாம டெய்லியும் புலம் போடுறீங்கடா. நீங்க யாரு? யாரா? நீ யார தூங்கடாம பண்ணுகிற? தூங்கடாமையா? ஆமா, உன்னை நினைச்சுதான் டைலாக்ஸ் தூங்கி நிக்கிறானுங்க டெய்லியும். புரியலையா? அதாவது படத்துல சொல்லுவானுங்களே, நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல, ஆனா மச்சான் இவனை ஏதாவது பண்ணும் மச்சான். அந்த மாதிரி தம்பிதான் 4 டிக்கெட் இவன் ட்ரெஸ் தேடி பிடிச்சி பண்றதோட அஜித் கூட எங்கேயும் தேடி பிடிச்சி அந்த போய் பண்ணுங்கடா முதல்ல. ஏன் அப்படிப்பட்ட நடிக்கிற? ஓ ஜிவி பிரகாஷ் இந்த கத்ரான ஏகேன்னு ஒருத்தன் அவனு பிடி. ஏன்டா எங்களுக்கு மட்டும் பூமர்த்தனமாவே குடிக்கிறீங்கன்னு அவனை கேளு. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த கத்தி படத்துல 4 கிழவன் நிப்பானுங்களே, நாங்க வேணா ஒரு 4 பேரு நல்ல ஆல்பமா போட்டு கொடுக்கட்டோமா அப்படின்னு போய் நில்லுங்க வாசல். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் பாச, அவனுக்கு பொருளத்தை பிரிச்சு துண்ண ஆரம்பிச்சானுங்க யாரு ஆமைங்க. ஆனா பக்கத்துல பாதி ஆமைங்க திட்டுறானுங்க. எதை கேட்டாலும் 26ல பாத்துக்கிறேன் 26ல பாத்துக்கிறேன். என்னத்த பார்க்க போறான்னு தெரியல. இல்ல ப்ரோ, இந்த வருஷம் கொல்ல ஆமைய போட்டு தள்ளுவான்னு தோணுது கார்த்திக் சுப்பராஜ்னால. ஏய் டீசென்ட்டாக பேசுவோம். ஆனா இதெல்லாம் டீசென்ட் தான் இருக்குது. வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இப்ப ஜிபியு விடாமுயற்சி மாதிரி ஆயிட்டு ரெட்ரோ வந்துட்டு இருக்கிறதுலயே சூர்யா டிக்கெட்லயே இல்லாத ஒரு நல்ல படமா வந்தா மட்டும்தான் இது நடக்கும். புரியுதா? இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அதுதான் சொல்றேன், அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் அங்க இருக்கு. ஆனா மாஸ்டர் எனக்கு இவன் பேசுறது இல்ல, இது பயமா இது ஏன் தெரியுமா? ஒருத்தனை புடியலன்றதுக்காக இன்னொருத்தனை புடியலன்னு போக கூடாது. அவங்க கரெக்டா இல்ல. இப்போ யோசிச்சு பாரு, ஒரு சொன்னதில்ல. நான் நீ யோசிச்சு பாரு, இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்றதான் செகண்ட். ஓகேவா?
அவன் படம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இவன் படத்தை அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ம். ஏன்னா ஏன் சொல்றேன், ஒரு படத்துக்கு ஹைப் இருக்கலாம், நெகட்டிவ் கூடாது. நெகட்டிவ் ஹைப்பா இருக்கு. அந்த படம் ரெட்ரோ பத்தி ஒரு டாபிக் ஒரு இதுவே பேசல. ஒரு வேளை ம். படம் வந்து நல்லா பூம் வச்சுன்னு வச்சுக்கோ, அடிக்கிறாங்க. இல்ல ரெட்ரோ எப்படின்னா, நானே மனசு வருத்தத்துல சொந்த ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணிட்டா இவன் அடி அவன் அடி போயிட்டு வருவேன். இல்ல ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் தான் தெரியல. ஆனா அடுத்து வர ஆர்ஜே பாலாஜி படம் பார்க்கிங் கோவிந்தா. இல்ல, அடுத்து இல்ல வர ஆர்ஜே பாலாஜி படம் நல்லா படம் போயிருந்தா மரணம் பரவாயில்ல. நடுவுல படம் நல்லா போயிருந்தா பரவாயில்ல. நடுவுல மாணிக்க லாரன்ஸ் ஸ்பீடு எது அப்படின்னானா அவள்தான் முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. இல்ல ரெட்ரோ ஓடினாலும் இதோட அடுத்து வர மாணிக்க லாரன்ஸ் 45 ஊத்தி மூடும். என் தெரிஞ்சு பார்த்தாலும் தெரியுது அது. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா, அந்த படம் எல்லாம் ஃபிளாப் ஆயிடும், அதெல்லாம் ஓடாதெல்லாம் நான் எப்பவுமே பிஃபோர் ரிலீஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஓடட்டும், படம் எல்லாம் தான் நானும் போய் பார்க்க போறேன். ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி நல்ல படத்தை பார்க்க தான் போக போறேன். பிஃபோர் ரிலீஸ் சொல்லாம ஆஃப்டர் ரிலீஸ் என்னதான் பண்ணுவானுங்க. பிஃபோர் ரிலீஸ் சொல்றதுதான் முடிச்சுதான் இருக்கு. ம். ஆனா இதுல தீபிராசுக்கு நான் நேர்ல பார்த்தேன், நேத்தே சொன்னேன். ம். சரி நல்லதுதான். இந்த இன்னைக்கு ஃபேஸ்புக்கா ட்விட்டரா என்னன்னு தெரியல, அதுல ஒருத்தன் போட்டிருந்தான், இந்த மணிகண்டா இன்னும் 1-2 ஆக்டர் போட்டு டாப் ஆக்ட்ரஸ் மாதிரி போட்டு, யாருன்னு பேர்லாம் மென்ஷன் பண்ணல, யோ டாப் ஆக்ட்ரஸ் இது மாதிரிலாம் ஒரு படம் எடுங்கன்னு போட்டு வச்சிருந்தாதான் நான் சொல்றேன். ஒரு காலத்துல விஜய் ஆகட்டும், அஜித், சூர்யா எல்லா நடிகருமே வளர்ந்த காலகட்டத்துல மணிகண்ட மாதிரியான படங்கள் நடிச்சவங்க தான். ஃபேமிலி டிராமா, லவ் ஸ்டோரி, எல்லாமே பண்ணாங்க தான் வளர்ந்த காலத்தை. இப்ப பண்ணா நீயே ஏத்துக்க மாட்ட. இவனுக்கு எதுக்கு டாப் ஆக்டரை அட்டாக் பண்றான்? அவங்களோட வருமானம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ மணிகண்டா நடிச்ச அந்த படத்துல அஜித்தை வச்சு நீ நினைச்சு பாரு, உனக்கு சகிக்குமா அஜித் அது மாதிரி நடிச்சா? நீ பாப்பியா? அவர் பாத்ரூம் நின்னுகிட்டு யாரா நீ எப்படா குடும்பத்தை சமாளிக்கிற அப்படின்னா உன்னால பார்க்க முடியுமா? புரியல. நவீன் ஒரு டைலாக் இருக்கு கிளைமேக்ஸ்ல, எந்த நவீன கேக்குறீங்க, சம்பாரிச்சு கொண்டு வர்றீங்க, எமோஷனல் டைலாக். அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு மீம் போட்டிருந்தேன், ரமேஷனா இன்னும் ஏதோ நொட்டிருன்னு சொன்ன, நொட்டிருச்சு போயிடுச்சு தம்பி, அது மாதிரிதான். இவங்கதான் கமர்ஷியல் ஹீரோ ஆயிட்டாங்க. இப்ப எல்லாம் வந்து 10 பேர் 20 பேர் அடிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பான், மாசா டைலாக் பேசணும்னு எதிர்பார்ப்பான். அதுதான் வந்து இவங்களுக்கு டாப் மோஸ்ட். அது மாதிரிதான் படம் பண்ணி கொடுப்போம். என்ன அவங்களுக்கு திரும்ப ஒரு லவ் படம் பண்ண முடியும், வெறும் லவ் மட்டும் பண்ண முடியாது. அவன் ஆமே போட்டுட்டான். நான் இல்ல, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னால இந்த மனுஷன் எப்படி பண்ண முடியுதுன்னு நினைச்ச ஒரு படம் என்னன்னா காவலன் படம். ஃபுல் லவ் சப்ஜெக்ட். அன்னைக்கு எனக்கு என்ன தெரியாது, காவலன்னு ஒரு படம் வந்திருக்கு, தலைவர் சரி போய் பார்த்தா அப்படி இறங்கி கிளைமேக்ஸ் ஆக வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் அந்த லவ் சீன் நடிக்கிற படம் எல்லாம் தாண்டியாச்சு ஏஜ். ஆனா அதை தாண்டி வந்து இவ்வளவு ஆக்ஷன் பண்ணிட்டு ஒரு லவ் மூவில இறங்க முடியும்னா அன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு அவர் பொட்டன்ஷியல். ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க, நண்பன்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ஒரு ஃபைட்டே இல்லாம. இல்ல நான் சொல்றது லவ் மூவியா சொல்றேன். ஒரு குட் ஃபிலிமா கேக்குறீங்களா காவலன்ல, நான் அதை சொல்றேன் நானு. அப்படிப்பட்ட ஒரு எதுவும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ அஜித் கூட சொல்லலாம், நேர்கொண்ட பார்வையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாப்ல, அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மூவி அவங்களும் கொடுக்குறாங்க. இவங்கள மாதிரி 4-5 படம் தொடர்ந்து அவங்களால கொடுக்க முடியாது, இனிமே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணானுங்க அவனுங்க? நான் நினைச்சேன் சொல்லிட்டான். என் மூஞ்ச பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதா? இந்த தாடியில மூஞ்சே தெரியலீங்க. சொல்றேன் ஒரு பாசிட்டிவ் வார்த்தை சொல்ல விட மாட்டேன்றாங்க. உடனே வந்து இல்ல யோசிப்பாரு, நான் ஒரு சின்ன விஷயம், நீங்க கொஞ்சம் ஹை ரேஞ்ச்ல கம்பேர் பண்ணிக்கிறீங்க ஜிபிஓ. நான் வந்து நீங்க ஒருத்தனை பண்ணதை பார்த்தேன், ஏண்டா குமாரு இதெல்லாம் பார்த்தா ராஜபேட்டை படம் பார்த்த மாதிரி இருக்கேடா. ஏய் அலெக்ஸே, நான் ராஜபேட்டை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன், ஓகேவா? இல்ல தியேட்டர்ல பார்த்தா நானே பார்க்க மாட்டேன். அது ஏன் போனேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதுல நடிச்சிருந்தான், அவனுக்கு டிக்கெட் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன கூட்டு போனான். அந்த 10 பேரே நாங்க தான்டா. 3 பேரோட தியேட்டர்ல பாவமாயிடுச்சு. என்னடா விக்ரமோட இவ்வளவுதான் இவனுக்கு ஸ்டார்ட் அம்மான்னு நினைச்சிட்டான். அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் விக்ரம் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ அதான்.
அவன் ராஜபேட்டையோட கம்பேர் பண்ணுகிறானுங்க. நம்ம தான் எங்கெங்கயோ கம்பேர் பண்ணுகிறோம். கத்துக்கோ. ஆனா ராஜபாட்டையில ஒரு இது இருந்தானா நிறைய கெட்டப் போடுற மாதிரி இருக்கும். அந்த கெட்டப் எல்லாம் ஒரே பாட்டுல வந்து இப்பயும் ஒரு படத்துக்கு ஒரே பாட்டுல முடிச்சுப்பாங்க. இப்பயும் ஒரு படத்துக்கு ப்ரோ இப்போ வீரதீர சூரன் பத்தி நான் சொல்லிட்டா ப்ரோ, ஒரு ப்ராவப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காம் பிஃபோர் த ஸ்டார்ம்னு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு வீரதீர சூரன். இந்த நிலைமை நம்ம கோட்டுக்கும் வந்துச்சு. கோட்டுக்கா? ஆமா, கோட் ரிலீஸ் ஆகும் 1 month முன்னாடி கொஞ்சம் சைலண்டா தான் போச்சு நம்ம நிலைமை. அப்புறம் அந்த புக்கிங்ஸ்ல இருந்தா புக்கிங் ட்ரெய்லர்ல இருந்தும் கோட்டுன்ற படம் எப்ப ட்ரைலர்ல இருந்து ட்ரைலர் தான். அதுதான் ப்ரோ, ட்ரெய்லரு புக்கிங் இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு சம்பவமே. ட்ரைலர் மட்டும் நம்ம சைலண்டா தான் இருந்தோம். அது ஒரு பிரச்சனை இருக்கு விக்ரம் கிட்ட. அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஏதாவது பாராட்டி பேசுறான்னா படத்துல ஏதாவது பண்ணி விட்டுருவான். கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஆனா கோபுராக்கு தான் மிஸ் ஆயிட்டேதான் பாவம். இல்ல ப்ரோ, இந்த படம் ஹிட் ஆகணும் விக்ரம்க்கு. ஆகணும். ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, எஜே சூர்யாவும் விக்ரமும் இருக்காங்க. எப்படியும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியேட்டா ஒரு சீன் இருக்கும் படத்துல. அன்னைக்கே முடிஞ்சுது கதை. இந்த ஜெமினி படம் பாத்திருக்கீங்களா? அதுல எப்ப விக்ரமும் டக்குன்னு பேர் கலாபவன்மணி ரெண்டு பேரும் ஒரே ஜெயில் சீன் ஒண்ணு வரும். கூட்டு ரெண்டு பேரும் மாறி ஆனா இங்க குமரன் ப்ரோ இல்ல, அவரு தான் கொஞ்சம் கண்ட இருப்பாரு விக்ரம் பத்தி பேசாலே. மேல பாத்தியா அவருக்கு விக்ரம் பிடிக்கன்னு தெரியல. ஓஜி சம்பவம். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா பாட்டு பேர் தான் ஓஜி சம்பவம். ஆனா ஒரு டவுட் என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா, பாட்டு பேர் ஓஜி சம்பவம் இருந்து எடுத்துட்டான். திரை தீப்பிடிக்கும் வச்சு திரையரங்கம் சதம் வச்சான். அதை ஏதோ ஒண்ணு வச்சான். அதுக்கடுத்து விசில் போடுறதுக்கு எல்லாருமே விசில் போட வச்சான். வேற எதுவும் சொந்தமா யோசிச்சு கூட பண்ணல. ஆனா எல்லாத்தையும் கிட்டே கூட பாட்டு நல்லா இல்லை. சொல்ல மாதிரிதான் வெட்கமா இல்லை எனக்கு. இங்க முடிச்சேன். என்னப்பா அலெக்ஸ் சொல்லு. இல்ல ஒயின் ஷாப் பாட்டில தான். ஏய் ஏன்டா நான் தெரிஞ்சிருக்கிறேன். தெரிஞ்சிருக்கிறது உனக்கு புரியலையடா? தெரிஞ்சுட்டீங்களா? 1.5 மாசம் ஆகுதுடா. ஒழுங்கா இருக்கேன்டா, குட் பாயா இருக்கேன்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? இல்லடா விஷயம். எம்புரான் யாரு ப்ரோ இங்க போவீங்க? புரியல. எம்புரான் சாரே அதெல்லாம் மலையாளம் படத்தை பார்க்க கேட்டா சொல்லுங்க. யோ அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க நீ வேற. இல்ல அது நல்லா தான் இருக்கும் தோணுது. ஏன்னா பிருத்விராஜ் நல்லா எடுத்துருப்பான். இது ஓகே. எம்புரான் வந்து லியோ கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறானுங்க. ஆனா அலெக்ஸ், ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வீரதீர சூரன் தான்டா இப்போதைக்கு. ஆமா அது கன்ஃபார்மா சொல்றாங்க. நான் கன்ஃபார்ம் வீரதீர சூரன் போய்டுவேன். பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சா எம்புரானுக்கு பாசிட்டிவ் டாக் வந்துட்டா போயிடலாம். அலெக்ஸ் என்னன்னு தெரியல. ஆனா அலெக்ஸ் இது இந்த இப்ப வீரதீர சூரன் 100 crore club கனெக்ட் ஆயிடுமாடா? ப்ரோ நான் 200 எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ விக்ரமுக்கு. இல்லடா நான் ஓபனிங் கலெக்ஷன் எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்டா? ஓபனிங் ஒரு 25 வரும் ப்ரோ. பெருசா தெரியல. இல்ல தங்களாலே ஒரு 14 வந்துச்சு. என்ன தப்பு? தங்களால 14 இல்ல தமிழ்நாட்டுல 10 இல்ல 10 9 ப்ரோ. கோப்ரா 12 ப்ரோ. இல்ல ஒரு கோப்ரா தான் அதிகம். விக்ரம் படத்துல கோப்ரா தான் அதிகம் ஓபனிங். ஆனா நீங்க எல்லாம் இல்ல கேவலம் 10 கோடி ஓப்பனிங் பிரச்சனை 1000 கோடி பாட்டில ஸ்கேம் பண்ண போறான். அவர் நிறுத்துங்கடா. அந்த ஆதி இது பண்ணுறான் அலெக்ஸ். அவன் தான் கெஞ்சிய படத்துல. நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீரதீர சூரன் ரெட்ரோயிட்டு வச்சுக்கேன், அந்த லீக் அப்படியே மாறும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் லீக்ல இருந்து விக்ரம் சூர்யா வந்துருவானுங்க. தேர்ட் லீக் நம்ம கடவுள் போயிடுவாரு. இல்ல இன்னொரு விஷயம், இப்போ இந்த அல்ல ட்ரிபிள் ஏ மாதிரி இது ஊத்திக்க போகுதுன்னு எனக்கு பயமா வேற இருக்கு ட்ரெய்லர் பார்த்தவொன்னே. வாய்ப்புகள் இருக்கு.
ட்ரெயிலர் இல்லையா, டீசரியா, ட்ரெய்லர்னு வரல. வருமா ட்ரெய்லர்லாம்? எல்லாம் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். நீ வேற ஆனா எல்லாம் அதே தோட்டம் தான்ப்பா திருப்பி போடுவாங்க. ட்ரைலர் வந்தா சத்தியமா படம் காட்டு போயிடும் கேட்டா இருக்கிறது விட மாட்டாங்க. சொல்றேன்டா, தான்டா படமே. எழுதி வச்சுக்கோங்கடா, ட்ரெய்லர் விட்டானா வச்சுக்கேன் அதுதான் படம். ஏன்னா எடுத்த எல்லா வாந்தி அதுலதான் காட்டுவான். இதாண்டா நான் எடுத்து ஆமா ஆல்ரெடி மீறி ஏதாவது பண்ண ட்ரெய்லர்ல ஷூட்டிங்கும் அவ்வளவுதான். அதுதான் ட்ரெய்லர் தான் படமே. சோ ட்ரெய்லர் வந்தனே படம் பாத்துட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை. அவ்வளவுதான். அப்ப உஷாரா விட மாட்டானுங்க ட்ரெய்லர். இல்லடா ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு கேரக்டர் ஹைட் பண்ணும் கரெக்டா, இல்லனா உள்ள இருக்க கண்டென்ட்ட வந்து நீ வந்து ஒரு மாதிரி பாலிஷ் கண்டென்ட் கண்டென்ட்டே கிடையாதுடா சொல்றேன்டா, பாலிஷ்டா சொல்றோம். அங்க கண்டென்ட் எல்லாம் கிடையாது, அங்க 2 கட்டை தான் இருக்குது. இல்ல கண்டென்ட் இருக்குது, ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்லணும். நமக்கு கண்டென்ட் சொல்லணும். நீ டீசர்லயே டிராகன் வந்து அழிச்சிடுவான் அப்படின்னா மொத்த வாயில தான் வைப்பானுங்க. நீ அவன் எல்லாமே அப்படிதானே வரான் அவன் வந்துட்டான் பாரு, அவன் கிச்சனுக்கு வந்துட்டான் பாரு, முட்டை போடுறான் பாரு, கக்கூஸ் போறான் பாரு, ஒண்ணு கடிக்கிறான் பாரு, அப்படின்னா படம் எடுக்கிறாங்க. அவனுக்கு தெரியுமா அவன் நம்மளதான் பாத்துட்டு இருக்கிறான், உனக்கு தெரியுமா? பிரசாந்த் நீலே அவன் தப்பு. அதாவது நான் எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியா எடுத்தேன், ஆனா அவன் செஞ்ச தப்பதான் இந்த நாய் முழு படமா வச்சிருக்கு. அதுவும் பிரசாந்த் நீல ஒன்னால கம்பேர் பண்ண கூடாது. இங்கே எனக்கு கேட்டா ஒரு நிமிஷம் இல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு மார்க் ஆண்டனியே பெஸ்ட் ஆயிடும் பாரு, அது ஓகே ஆன பெஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க. ஆமா ஆமா இல்ல அத வந்து நம்ம எஸ்ஜேஎஸ் தான் ஃபுல்லா போனதே. இல்ல அதுல கூட ஜிவி பிரகாஷ் நல்லா போட்டிருப்பான் ப்ரோ. ஆனா என்ன கேட்டா மார்க் ஆண்டனி கூட ஒரு எலிவேஷன் பண்ணல. கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இதான் கேப்டன் மில்லர் மார்க் ஆண்டனில எஸ்ஜே சூர்யா நல்லா போட்டுருவான். இல்ல மார்க் ஆண்டனில எஸ்ஜே சூர்யா சிலுக்கு ஏதோ இது நம்ம விஷால பாக்கலாம், மத்தபடி அதுல விஷால் கூட ஒழுங்கால ப்ரோ. விஷால்லாம் செட் பீஸ் மாதிரி தான் அந்த படத்துல. விஷால் ஆக்டிங்லாம் ரொம்ப கேவலம்டா டேய் அந்த படத்துல. ஒருத்தரா பேசி சொல்லு இல்ல அதாவது எஸ்ஜே சூர்யா, அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ், அப்புறம் வந்து சிலுக் சுமிதா வர சீனு, அப்புறம் வந்து அதுல இருக்கிற ட்விஸ்ட், ஏதோ ஒரு பக்கம் விஷால ஓரளவுக்கு தேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். அப்படி போயிட்டு கதை ரெண்டானது அந்த சிலுக் ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் அந்த டிஆர் ஒரு ஏதாவது ட்ரெண்ட் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலையே. மாஸ்டர் சொல்லுங்க. இல்ல இல்ல இப்போ அந்த படம் முழுக்க முழுக்க கிளிக் ஆனது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜே தான். இதுதான் படம் குப்பைதான். அதுவும் இல்லாம நிறைய சீன்லயுமே நிறைய டைரக்ஷன்லயுமே எஸ்ஜே சூர்யா தான் சொல்லியிருக்கானவே, அது இப்படி பண்ணா இப்படி பண்ணா சொல்லிட்டு அவன் பண்ணி அவன் எலிமினேட் பண்ண படத்துக்கு இல்லன்னு வச்சுக்கோதான். கரெக்ட் நீ சொல்லிட்டு. ஆனா இந்த படம் பாரு, ஏகே மட்டும் தான்மா படம், ஏகே மட்டும் பாத்துட்டு வீட்டுக்கு போங்க. இல்ல நீங்க என்ன கணேஷ் ஒரிஜினல் வேதாளம் கணேஷ் பாக்க போற நீ. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா இதுல கடுப்பாற விஷயம் என்னன்னா, இத போய் மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் பண்றான் பாருங்க, வடக்கு மல்டிபிளெக்ஸ்ல. மல்டிபிளெக்ஸ் யாரா அப்படி சொன்னா? யாரா சொன்னா? ரிலீஸ் பண்றானுங்களா? ஆனா ரிலீஸ் பண்ணா அப்படிலாம் கிடையாது, நீ வேணா பாரு, அதெல்லாம் கிடையாது. வடக்கு மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணா படம் நீ வேற படம் 1000 கோடி பிச்சுக்குது மாமே அப்படின்னு போட்டிருக்கானுங்கம்மா எல்லாரும். என்ன நினைச்சிட்ட நீ? ஏகே விட்டாட அப்படின்னு நினைச்சிட்ட நீ? பழைய வேதாள கணேஷ்ரா யாரு நினைச்ச நீ? மல்டிபிளெக்ஸ்லாம் கிளப்பி விட்டது அதெல்லாம் கிடையாது. இல்ல அலெக்ஸ் ஒரு சின்னது அதுல ஏகே வந்து ஒரு 10 சீன் மாதிரி 10 இது காட்டுவானுங்களா. ஒரு ஏகே 100 கோடிடா, 10,000 கோடிடா. நாங்க எப்பறம் நீ அப்படிலாம் பேசலாம்? ஏகே வந்தாலே நாங்க 100 கோடிடா. ஏகே தியேட்டர்ல ஸ்டில் மட்டுமே பாப்போம்டா 100 கோடி. ஆதிக்க விட முடியல.
அவனை விட நீ பயங்கரமா எழுதி வச்சு கொடுக்குறீங்க. இல்லப்பா, அவன் கத்துல நானே வெறி ஆயிட்டேன். என்னடா பண்றது, அடிக்கிறதா இல்ல உதைக்கிறதா அப்படின்னு தெரியல. இல்ல எஸ்ஜேஎஸ் வேற நினைப்பா ஆதிக்கு. ஆனா இல்ல ஒண்ணு வடக்குல வந்து ரிலீஸ் ஆனோம்னா 8 வீக் ஸ்கிரீனிங்கா இருக்கணுமே. 8 வீக் ஸ்கிரீனிங்க்கு அப்புறம் தான் வந்து ஆன்லைன்லயே விடுவானுங்க படத்தை. இல்ல நான் ஏன் சொல்றேன், டி சீரிஸ் வேற கூட இருக்கானே இந்த இது ப்ரொடியூசருக்கு. அதுதான் நார்த்ல ஒரு விற்கிறதா இருந்தா மல்டிபிளெக்ஸ் விற்கிறதா இருந்தா ஓடிடில வந்து படம் வந்து 2 மாசம் 1 மாசம் அப்புறம் வரும். 2 மாசம் கழிச்சு வரணும். அதுவும் இல்லாம இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த 2 வீக்ஸ் கழிச்சு வர படம் எல்லாமே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 வீக் கழிச்சு வந்து நீ வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு படம் வருது அப்படின்னா அதோட மதிப்பு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நீ படம் வந்து ஆன்லைன்ல விடுறதே அந்த ஹைப்பு தான். நீ சுட விடுறது ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு வருதெல்லாம் எதுக்கு வருதுன்னா அது ஒரு ஹைப் தான். அந்த ஹைப் கிரியேட் பண்ணி அந்த ஹைப்ல எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷனும் அதுல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதை வச்சு ஏர்ன் பண்றது தான் அவனோட ப்ராஃபிட்டே. நீ இருக்கிற எல்லா ஹைப்பும் குறைச்சி 8 வீக்ஸ் கழிச்சு விடுறேன்னா ஆன்லைன்ல வந்து அந்த ரேட் கொடுக்க மாட்டான். அப்போ உன பர்ச்சேஸ் பண்றவன் நெட்ஃபிளிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அமேசான் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரேட் கம்மி பண்ணிடுவான். ஒண்ணு இந்த படம் வேர்ல்ட் லெவல்ல ஹைப்பா இருக்கணும், நல்லா ஹிட்டா இருக்கணும். அதர்வைஸ் வேர்ல்ட் லெவல் ஹிட் என்ன பண்ணி நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி நீ வந்து 10 நாள்ல ஒரு நிமிஷம் இல்ல 10 நாள்ல எல்லா படமும் புஷ்பால இருந்து எல்லா படத்தையும் 10 நாள்ல விடாம 10 நாள்ல எல்லா படம். ஆஃப்லைன்ல இப்ப ஒரு படம் வரதே தெரியலடா நிறைய பேருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இன்டர்நேஷனல் கார் ஓட்டுறாரு. இல்ல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீ வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் இப்படி பேசலாம், நம்ம என்ன வேணா பேசலாம், இல்ல அவனுங்க ஃபேன் இதை விட பேசுவானுங்க. என்ன மேட்டர்னா அவன் வந்து இதை தான் பார்ப்பாங்க, ப்ராஃபிட்டை தான் எப்படி எடுக்கணும்னு பார்ப்பான். புரியுதா? அஜித் நீ யாரா வேணா இரு, அவன் என்ன எதிர்பார்ப்பானா இந்த ஆளுக்கு என்ன மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டுக்கு என்ன ப்ராஃபிட் வரும், இதைதான் பார்ப்பான் அவன். அதுக்கே நீ சொன்னது மான்ஸ்டர் நீ சொன்னது கரெக்ட். ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் போடுறல எல்லா லாங்குவேஜ்லயும் அது ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் திரு டேய் இவன் டம்மி பீஸ் பாபா, இவனுக்கு எதுவும் தெரியாது பாபா அப்படின்னு. நாளைக்கு ஆல் லாங்குவேஜ் போடும்போது இவனுங்களே சொல்லலாம் இவன் டம்மி பீஸ் பாபா, இவன் எந்த லாங்குவேஜ் தெரிப்பட மாட்டான் பாபா அப்படின்னு. அங்கிள் அவன் ஃபோக்கஸ் வந்துட்டு தமிழ்நாடு மட்டும்தான், ஓவர்சீஸ் கூட பெருசா போவாது. ப்ரோ மாட்டுத்தாவணி தான் ப்ரோ, ரொம்ப விடாம மாட்டுத்தாவணி ஓடிச்சே. துபாயில ஓட்டுவோம்ப்பா, அஜர்பைஜான்ல ஓட்டுவையா படத்தை. என்னையா நீ? ஆனா இல்ல ப்ரோ அவனுங்களுக்கு நிலைமை எப்படின்னா, இவன் மேல நம்பிக்கையும் இல்ல, அதுக்கு மேல வெளியவும் சொல்ல முடியல, வர்ற பாட்டும் நல்லா இல்ல. சரி எல்லாத்தையும் நான் ஃபயர் விட்டு போவோம், வேற வழி இல்ல. விடதான் இந்த மாசமே தான், இந்த வருஷமே விடாம ஒரு ஓடலையே. இல்ல இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்ன்றது பார்த்தா இதான் கடைசி படம், இதுக்கு மேல ஒரு படமா வராது இவனுங்களுக்கு. உண்மையா சொன்னா இல்ல லேட் ஆகும், வரும் ஒரு லேட் ஆகும் ப்ரோ. லேட் ஆகுதே, ரொம்ப லேட் ஆகும் ப்ரோ. இல்ல அலெக்ஸ் சொல்ல பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுப்பான், அது எப்பன்னு தெரியல, அவ்வளவுதான். எப்பன்னு தெரியல 2030. இது கரெக்ட், இதுதான் கரெக்ட். இப்போ சொன்னீங்களே இதுதான் பெர்ஃபெக்ட்டான பதில். அப்ப அந்த நீல் ப்ராஜெக்ட் இல்ல இல்ல பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் ஒரு மர்மர் படம் வந்துச்சு ஓடிடில. அந்த படத்தை பார்க்கறது சும்மா வேஸ்ட். இல்லடா நான் பாக்கணும்டா அதை. இவனுங்க என்ன பில்டப் வரட்டண்டா இது மன மெரியனா எல்லாமே என் ஃப்ரெண்ட் பாத்துருக்கு. ஓத்தங்கம்மா திட்டினான்டா, நீ வேற எனக்கு மேல உன்ன சொல்லடா. அவன் என்கிட்ட திட்டினால ஒன்னும் இல்ல, உன் ஃப்ரெண்டே திட்டினாலும் எங்க சொல்லக்கூடாது. இல்ல திட்டினா நால டேய் கம்முன்னு இருடா அப்படின்னு. ஒரு படத்தை திட்டினா கூட திட்டாது. இல்ல என் ஃப்ரெண்டு மர்மர் பாத்துட்டேதான், நல்லா இல்ல. ஆனா அவன் சொன்னது ஓகேன்னு தான் சொன்னான், நல்லா இல்லன்னு சொல்லு. ஓகே ஒரு டைம் பாக்கலாம். இல்ல இவனுக்கு மன பில்டப்க்கு ஓகேனாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம். காலேஜ் ஃப்ரெண்ட் யூடியூபர்ஸ் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா, நீ 1000 ரூபாய் கொடுத்தனா அவன் அந்த வேலையை பார்ப்பான்.
நீ என்ன சொன்னியோ அதை செஞ்சு விட்டு போவான். அததான் பண்ணிருக்கானுங்க இந்த படத்துக்கு ப்ரொமோஷன். நம்ம பசங்க என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டோம், இவனுங்க எல்லாம் சொல்றது ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு. இவனுங்க எல்லாம் எப்ப தெரியுமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி கொடுப்பானுங்க பாரு, அங்கேயே இவனுங்களை பத்தி தெரிஞ்சிடும். இவனுங்களை நம்பி எல்லாம் போக கூடாதுன்னு படத்தை நம்பி போனானுங்க பாரு நம்ம பசங்க படத்தை. இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நிறைய பேர் அது உண்மையில பார்த்து போனானுங்க தியேட்டர், மால் தியேட்டர் பசங்க, புரியுதா, சிங்கிள் ஸ்கிரீன்ல மால் தியேட்டர் பசங்க நிறைய பேர் போனானுங்க. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏகே அப்படின்னா வடக்குல சல்மானும் அப்படிதான் போல. முதல்ல ஒன்னு சொல்லிட்டா, சல்லு பாய் நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்டா, சும்மா அவன் டம்மி தான், அவன் டம்மி தான் பெரிய ஹீரோயிசம். அலெக்ஸ் ஒரு நிமிஷம், சல்மான் கான் பொறுத்த வரைக்கும் இந்த ரம்ஜான் டைம்ல தான் அவர் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவான் படத்தை. எடுத்து பாருங்க, அவன் நிறைய படம் ஓடி இருக்கு சல்லு பாய்க்கு. நாசமா போயிட்டான். சல்மான்லாம் வேற லெவலு. நீ அதெல்லாம் சல்மான ஏகேவோட கம்பேர் பண்ணாத, சல்மானே அடிப்பாப்ல. ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு சொல்றேன், இல்ல நீ சல்மான் கானையும் SRK கானும் ஷாருக் கானும் 2 பேர் வந்துட்டு அதிக அண்டர் க்ரோஸ் யாருன்னு செக் பண்ணி பாரு. ஆனா வந்துட்டு நீ பாத்தீங்கன்னா SRK டக்குன்னு வாழ்ந்துட்டான், டப்புன்னு. ஆனா SRK பெரிய ஹிட், ஆனா பெரிய டிஸ்டன்ஸ் இல்ல, புரியுதா. ஆனா அந்த 1000 கோடின்றது திரும்ப திரும்ப கொடுத்தது இல்லப்பா. கண்டினியூட்டி சல்மான் கூட 100 crore கிளப் ரெகுலரா போயிட்டே இருந்தது. இவரது கம்மியாயி அதுக்கப்புறமா அந்த பத்தானோ இதுவும் பட்டு தூக்கிட்டு போச்சு. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், இல்ல அங்க ஜீரோ, அங்க SRK 0 படம் ஓடல, இவனுக்கு தபாங் தெரியல இருந்து நிறைய படம் ஓடல. ஆனா பத்தானு வந்துட்டு பெருசா தூக்கிச்சு. ஜவான்ல தான் கன்ஃபார்மே பண்ணானுங்க, அதான் இவன் திரும்ப கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னு. டங்கியும் பெரிய டங்கி தானே, ஆனா டங்கி ஹிட் தான், புரியுதா. சலார் கூட வந்தாலும் அது ஹிட் தான், டங்கி ஃபிளாப் ஆகுது. என்ன சார் பெரிய சலார் வரது பார் குட் படை. ஏண்டா நல்லா பேசிட்டு இருக்கும்போது எதுக்குடா என்னைக்கெல்லாம் தலைய வந்துட்டு ஒரு டிராகன் பறவையோட கம்பேர் பண்றாங்களோ அது நாசமா போயிடும். அவன் ஒரு பீனிக்ஸ் பறவை எரிக்க எழுந்து வருவானோ, அதே மாதிரி வந்து ஏகே ஒரு ரெட் டிராகன். அவரு அலெக்ஸ் இவன் வந்து கைய பிடிச்சா கோவம் வரும் பாரு, இவன் மூக்குல இருந்து புகை வரும் பாரு, இவனுக்கு அப்படியே கைய முருகுவான் பாரு, அந்த மாதிரி டிராகன் வருவான் பாரு, டவுசர் கைத்துவான். ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம், மேக்ஸ் படம் எல்லாம் பாத்துட்டீங்களா? நான் பார்த்தேன் சொல்லு. அந்த படம் இல்ல ஒரு நிமிஷம், நான் பிளாங்கா ஏத்தினேன். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம் ஒரு சீன் வரும், ஹீரோக்கு அவ்வளவு பில்டப் இருக்கும், சரியான பில்டப். நான் எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வழக்கம் போல இது ஒரு மசாலா பத்திர சீனும் போல பைத்தகார படம் தான் பார்த்திருந்தேன். போக போக அந்த பில்டப் அப்படியே புரியுதா, ஹீரோ மாஸ் காட்டான் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். சூப்பர் ஹீரோ ப்ரோ என்ன கேட்டா. அது ஆனா நம்மளுங்க எப்படி தெரியுமா, கடைசி வரையும் வெறும் எலிவேஷன் மட்டும் தான் இருக்கும், முடிகிற வரைக்கும் கேட்டா எப்பயுமே ப்ரூவ் பண்ண மாட்டான். இல்ல சுதீப் ஹீரோவும் நல்லா பண்ணுவான், வில்லனும் சூப்பரா பண்ணுவான். சுதீப் நல்லா பண்ணுவான். இல்ல அது அந்த அலெக்ஸ் அதுல வந்து ஒரு சில இதெல்லாம் வச்சிருப்பானுங்க பாரு, இன்கட்ஸ்லாம், அந்த ஜிபி போற ஒரு சீனு, அதெல்லாம் வந்து செம்மையா கடைசியில முடிச்சிருக்க சீன்லாம் சூப்பரா பண்ணிருப்பானுங்க. நானே இதுக்குனே போறானே தானே ஃபைட்டாவே இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனா படம் பார்த்து பரவாயில்லடா, தியேட்டர்ல சூப்பரா இருந்துரு அப்படின்ற மாதிரி. இல்ல சுதீப்லாம் ஃபைட் நல்லா பண்ணுவான், அவனை ஹீரோவாவும் வைக்கலாம், வில்லனாவும் வைக்கலாம், அந்த மாதிரி. ஏன்னா ஆளு பிரபாஸ்க்கு நல்ல ஹைட்டான ஆளு. இல்ல எனக்கு மேக்ஸ்ல தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி பண்ணிருந்தேன். ஆமா ஆமா, நான் வந்து 3 படம் பார்த்தேன் சுதீப். நானி அதான் வில்லன்டா. மேக்ஸ் உனக்கு கைதி ஃபீல் வந்துதா ப்ரோ? கைதியாவது வேணா திட்ட போறேன், எனக்கெல்லாம் கைதியோட பிடிச்சிருந்த மேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி. அப்படி சொல்லலடா, ஸ்டார்டிங் எனக்கு ஆரம்பிக்கும் போது கைதி ஃபீல் தான் வந்தது. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அந்த படத்துக்கும் கைதிக்கும் ஒரே ஒரு சிங்க் தான், ஒரே நைட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுதான் ஒரு சிங்க். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல படத்தோட ட்விஸ்ட் எடுத்துப்போம், ஸ்கிரீன் பிளே எடுத்துப்போம், எல்லாமே வேற மாதிரி கடைசி வரையும் ட்விஸ்ட் இருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல கைதி இல்ல கைதி நல்லா அதான் சொல்றேன். கைதி வந்துட்டு ஆக்ஷன் படம்,
ஓகே நல்லாதான் இருக்கும். ஆனா ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் ட்விஸ்ட் நிறைய பண்ணிருப்போம். இல்ல கைதியில ட்விஸ்ட் தான், எமோஷனலா சில விஷயம் நல்லா பண்ணிருப்பான். இல்ல கைதி மாதிரி ஆரம்பிக்குதுன்னு இருந்தது. இல்ல ஆக்சுவலி அதுக்கப்புறமா கைதி அப்படியே இல்ல அப்படியே உட்கார வச்சான். ஆக்சுவலி கைதி கதை வந்துட்டு ரஜினிகாந்துக்கு போச்சு. ஐயா மன்சூர் ஒண்ணும் இல்லடா. அலிகான்டா, மன்சூர் அலிகான். இல்ல 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 ரஜினிகாந்த் தான் போச்சு. மன்சூர் ப்ரோ புதுசா இருக்கு. இல்ல மன்சூர் அவன் அலிகான் மன்சூருக்கு போல தானே எழுதானா? இல்ல மன்சூருக்கு அவன் தானே எழுதானா? எழுதுனது வந்து மன்சூர் அலிகான வச்சு எழுதுனது. இல்ல கூலி ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லுவார் ஆக்சுவலி கைதி கதை எனக்கு சொன்னாரு. ஓ கங்குவா நான் மாதிரியா? இப்ப ஓ கொஞ்சம் ரிஜெக்ட் அந்த பண்ணிட்டேன். அந்த அந்த கதையா? நான் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இல்ல கைதியே நான் பண்ணிருக்க வேண்டிய படம் சொல்லுவோம். அதான் சும்மா அடிச்சு வந்ததுடா. கைதிக்கும் இல்லடா ரஜினிக்கும் மாஸ்டர் இல்ல சம்பந்தமே இருக்காது. டேய் நினைச்சு பாரு, தலைவர் லுங்கி கட்டின்னு ஒரு லாரி ஓட்டினா எவ்வளவு சூப்பரா ஏய் இருக்கும். அது பிரியாணி வாய்ப்பே சாப்பிடுற இல்லடா, scene. அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறாங்க. இல்ல பக்கத்துல வந்து இன்னொரு பாட்டு தமன்னா பாட்டு வந்தா வெயிட்டா இருக்கும். இல்ல நீங்க எல்லாம் ஏட்ரஸ்ரா. இல்ல ஆனா அலெக்ஸ், ஆனா இந்த மாதிரி ஒரு புது கதையை நீ நான் இப்பதான் சொல்லி கேள்விப்படுறேன். தலைக்கு போச்சா அந்த தலை தலைவருக்கு இல்ல போச்சா? ப்ரோ, தலைவர். எனக்கு தலைவருக்கு போச்சா? இல்ல எனக்கு ஒன்னே மட்டும் சொல்லு. இப்போ லோகேஷ்லாம் வந்து அவன் எடுத்த எல்லா மூவிலுமே வந்து பிசிக்கு கொஞ்சம் மெயின் கான்செப்டா இருக்கும். ஒரு ஹீரோக்கு அந்த பிசிக் ரிலேட்டடா தான் ஒரு சீனும் சீக்வன்ஸும் மெயின்டைன் பண்ணுவான். பாத்திருக்கியா? கைதியும் சரி, இல்ல விக்ரமும் சரி, நீ வந்து லியோ எடுத்துக்கோ, எல்லாமே ஏன் மாநகரத்திலே வந்துட்டு ஹீரோ ஸ்ட்ராங்கா தான் காமிப்பான். ஆமா அது பிசிக்கலா வந்து ஒரு ஃபிட்னஸ் வந்து மேஜரா அவன் காமிச்சு தான் அந்த மூவியை வந்து டிராஃப்ட் பண்ணுவான். அந்த டிராஃப்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹீரோவையும் வந்து சொல்லுவான், நீங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றதுதான் அவனோட பழக்கம்னு வச்சுக்கோ. ரஜினிக்கு என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு இல்ல இல்ல நினைச்சா நாங்க டூ போட்டுப்போம். நந்தர் இல்ல பெரிய டிராபேக்கா இருக்கு போதுடா. ஹலோ என்ன நீ இப்படி நினைச்சா? மாஸ்டர் இல்ல 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 இங்க பாரு மாஸ்டர் இவனே அலெக்ஸ் இல்லடா விக்ரம் நெல்சன் வந்து அனிருத்தை வச்சு நடக்க வச்சு ஓட்டிட்டான் எப்படியோ ஜெயிலர் படத்தை. மாஸ்டர் இதுல மாட்டிப்பான்டா. மாஸ்டர் நீ என்ன, நீ தலைவர் எப்படி நினைச்ச? நாங்க கால்ல கட்டி மரத்துல கட்டி ஜீப்ப பிடிச்சி விட்டவங்க கால்ல கட்டுறதா? இது கால்ல கட்டி மரத்துல கட்டுறது. ஆமா உனக்கு தெரியாதா? இங்க பாரு இந்த கதை ஒண்ணு சொல்றீங்கல்ல, ஊர்காவலன் படம் மனோபாலா வந்து ஷூட்டிங். ஆக்சுவலா என்ன சொன்னாரா ரஜினி கிட்ட, சார் இந்த மாதிரி வந்து ரகுவரன் அவர் வந்து நீங்க வந்து ஜீப்ல வந்து கயிறை கட்டிட்டு மரத்துல கட்டிட்டு அப்படியே வாங்க அப்படின்னாராம். அவரு எங்க அந்த கால அங்கிள் லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. அப்ப அவர் என்ன சொன்னாரா, நீங்க கால்ல கட்டு தியேட்டர் எவ்வளவு விசில் இருக்க முடியாது, தலைவர் எங்க ஜீப்பை போட்டு அவர் இழுப்பாரு அப்படியே. இல்ல இதுக்கே இப்படி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் முத்து படத்துல எல்லாருக்கும் ஒரு சீன் பிடிக்கும். அந்த மலையை தாண்டறது கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் சீன் வரும். ஒரு கேமரா ஆங்கிள் தெரியுமா? ரஜினி காலு கடியில கேமரா போவோம். ஆனா இல்ல என்னதான் கலாச்சாரம் நல்ல படம் அது. இந்த சந்திரமுகி தான். இல்ல ஆனா எனக்கு சந்திரமுகி எப்ப தருமா நல்லா இல்ல ஒரு நிமிஷம். சந்திரமுகி எப்ப தருமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெலுங்கு சந்திரமுகி பாருங்க, அதர் ஸ்டேட் சந்திரமுகி எல்லாத்தையும் பாருங்க. கேட்டா எல்லா வெங்கி மாமா வெங்கி மாமா அதை பாத்துட்டு ரத்த கண்ணீர் எனக்கு. ஒரு நிமிஷம் இல்ல இருங்க தெலுங்குல ஒரு நிமிஷம். தெலுங்குல ஜோதி இடத்துல யாரு தெரியுமா? ஒஸ்தி படத்துல எஸ்டிஆருக்கு பொண்டாட்டி வரும் பாத்தியா? அந்த அம்மா ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. கண்ணுல நெருப்பு வரும். கண்ணுல நெருப்பு வரும். இல்ல அதுலயே பாம்பு எதுக்கு வந்ததுன்னே தெரியாம போகும். சந்திரமுகி கேரக்டருக்கு அனுஷ்காவை போட்டு வச்சிருவாங்க தலைக்கு. ஆமா ஒரு நிமிஷம் இல்ல அந்த படத்துல பாம்பு எதுக்கு இருக்கு? யாருக்காவது அந்த விடை தெரியுமா? கேட்டா அதான் சந்திரமுகி ஆவின்வாங்கலாம் சில பேர். ஜாக்கே மியூட் பண்றா வெளிய இருந்தா. இப்ப அமைதியா இருக்குது பாத்தியா? காது அப்படியே கங்கோ படத்தை விட்டு வெளியே வந்த மாதிரி சில்லுன்னு இருக்குது. இல்ல அதுதான் சந்திரமுகி ஆவியான்றாங்க அந்த பாம்பு தான் சில பேர் சொல்லுவானுங்க. இல்ல அது வந்து அது என்ன தெரியுமா காமிச்சிருப்பான், அது போட்டு அடைச்சிட்டாங்களடா அலெக்ஸ். அந்த பாம்பு தான், ஆமா அந்த பாம்பு தான் காவல் காக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமியேடா அந்த பாம்பு தான் வந்து காவல் காக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பான். அதான் அந்த ஸ்டோரி. ஒரு டவுட், பாம்பு காவல் காக்கும் போது ஜோதிகா அங்க வருது, அப்பயே ஜோதிகா போட்டு தள்ள வேண்டியதானே?
எனக்கு புரியல. இல்லம்மா இல்ல இல்ல அதான் ஜோதிகா வீடு பிறகுதான் இல்ல ஒரு ஏய், நிமிஷம் இல்ல உண்மையாவே படத்தோட நல்ல ஜோதிகா கேள்விடா. இல்லப்பா உண்மையாவே ஜோதிகா நல்ல போய் கேள்வி. பால் வச்சிருக்குப்பா பாம்புக்கு பால் முட்டை. இல்ல ப்ரோ இல்ல படத்தோட கான்செப்ட் படி அவ எப்பயோ கதவெல்லாம் திறந்துட்டா. ஆனா அவன் வீடை கிளீன் பண்ணும்போது மேல இருக்கிற சாம்பல் போட்டு கூடித அதான் ஒரு ஸ்பிரிட் மாதிரியோ இல்ல வந்துட்டு தன்னைத்தானே நினைச்சுக்கணும் ஒரு பைத்தியம் மாதிரியோ வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுறா. அவ உள்ள வந்து சாமான் தொலைக்கிற வரைக்கும் இந்த பாம்பு என்ன பண்ணுது மேல? அதுதான் பாம்பு முட்டை போட்டு பால் குச்சிட்டு இருந்துருப்பா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் யோசிச்சது என்னன்னா ரஜினிக்கு வந்துட்டு பாம்புனாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சினிமால தெரியும் ஞாபகம். பாம்புனா ரஜினி பயன்றது ஒரு ஆமா காமெடி சீன் பாம்பு மாதிரி. ஆமா ஆமா அதான் ஆமா ஆமா காலங்காலமா அதை வச்சுன்னு இருப்பாங்க. காமெடி சீனுக்காக தான் அதுவே தான். இப்ப வடியல் சொல்லுவானே மேல 30 அடி பாம்பு இருக்குதுன்னு, அந்த ஒரு காமெடி டைலாக்காக தான் அந்த பாம்பே காட்டின மாதிரி தோணுச்சு. இல்ல அது சில அதுதான் அண்ணாமலை 2 மணி பாம்பு வரும் பாத்தீங்களா? 2 மணி நேரத்துல காட்டுவாங்கல்ல. ஆனா இல்ல ஒரு நிமிஷம். ஆனா இதை தாண்டி கதைப்படியும் சிங்க் ஆகும். ஏன் தெரியுமா? ஜோதிகா வந்துட்டு டயர்டாய் பார்த்து தூங்கும்ல, அதான் அந்த ஆவி போயிடும்ல, அப்ப பாம்பு வீட்டை விட்டு வெளியே போகும். அதுதான் அதாவது சொன்னேன் 2 மணி அந்த நேரத்துல காட்டுவாங்க. இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல அந்த பாம்பு தான் அந்த ஆவி. புரியுது? அந்த மாதிரிதான் தோணுது. இல்ல அந்த ஆவியோடய ஏதோ சிங்க் ஆயிருக்கு. எதுக்கு இந்த பாம்பு? ஆனா அப்போ சொல்லுவானுங்க ரஜினி கையில இது பாம்புல ஆனா நாயக்கர் இல்ல ஆனா ஒரு நிமிஷம். சந்திரமுகி 1லயாவது எதுக்கு பாம்புன்னு யோசிச்சுன்னு சந்திரமுகி 2 எதுக்குன்னு யோசிச்சு வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா அலெக்சி நல்லா பாக்கலடா அந்த படத்தை. நீ யோசிக்கிற நானும் பார்த்ததே இல்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சந்திரமுகி போயிட்டு எனக்கு தான் நான் கேக்குறேன், டேய் மச்சான் அப்புறம் படம் சூப்பராடா அப்படின்னு. இங்க பாரு என்ன கெட்ட வாரத்துல கூட 2 திட்டு மச்சான், நான் படம் பத்தி இல்ல நான் பார்த்தது ஒரு கதை. வீட்டுல டிவில போட்டாங்க, நல்லா கேட்டுக்க மாஸ்டர். எங்க வீட்டுல எங்க அம்மா பாத்துனுக்குறாங்க. கடைசியில பார்த்தா எங்க அம்மா மாத்துன்றாங்கன்னா இருமா கிளைமேக்ஸ் வந்து திட்டுறாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம புரியுதா நம்ம கலாய்க்கிறதுக்காக பாக்குறோம். ஏன்னா எனக்கு கிளைமேக்ஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும் சந்திரமுகி கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னன்னு பாத்துந்தா இல்ல சாரு பறக்குது சர்ன்னு வீட்டுல சிரிக்கிறேன். எங்க அம்மா சேனலா மாத்தின்றாங்க. இல்ல அத நாயெல்லாம் வந்து கடிச்சுன்னு வரும் பாருங்க, அது இன்னும் காமெடியா இருக்கும். நீ சப்தம் படம் வந்துடுச்சு பாத்தியா? சப்தம் படம் அதுலயும் லட்சுமி ராய் தான் இருப்பான். அதுலயும் சேர் சுத்துற சீன் ஒண்ணு இருக்கும். லட்சுமி ராய் தூக்கி இவனுங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுது கான்சிடென்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு அது எப்படி இருக்கு, இவனுங்க பண்றது எப்படி இருக்கு ஜோக்கா இல்ல? ஆனா நான் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். சொல்லுங்க. சந்திரமுகி பேசுன பாரு, இன்னைக்கு இன்ஸ்டாவில் ரேண்டமா ஒன்று பார்த்தேன். அதை ஒருத்தர் போட்டிருந்தான், விடாமுயற்சிய இது பண்ணி ட்ரோல் பண்ணி கண்டென்ட் மாதிரி போட்டிருப்பான். அந்த பிரியாணி மேனே யாரோ ஒருத்தன் அவன் பார்த்தேன் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணேன். போற போகல ஒன்று சொல்லுவான், நான் வந்தேன் என் பொண்டாடி கூட ஷாப்பிங் வந்து பெட்ரோலும் போட்டேன், அப்புறம் என் பொண்டாடி தலையில தடவும் சோனம் வந்து அப்புறம் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனேன் வந்தேன் எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா அந்த ஊர் மட்டும் பகலாவே இருக்குது. அதுதான் ஏன் எனக்கு தெரியல. சரியான இது வீட்டுக்கு கொண்டு போய் வரைக்கும் நீ பார்த்தனா தெரியும் அந்த படம் ஃபுல்லா அது தெரியும். அதுதான் ஒரு இல்யூஷன். ஏன் ப்ரோ எனக்கு டவுட், இப்போ நம்ம தமிழ்ல விஜய்க்கு நல்லா ஃபைட் பண்ற ஆக்டர் யாருன்னு ப்ரோ நீங்க சொல்லுங்க? என்ன கேட்டா ரஜினிகாந்த் சார். அவர் பண்ற ஃபைட் அவரு ஏன்னா அவரு பண்ணல, டூப் பண்றாங்கல்ல, அவர் டூப்ல சூப்பரா பண்ணுவாங்க. என்ன ப்ரோ நான் நல்லா பார்த்ததுன்னா தளபதி ஒன்னு சொல்லிட்டாரா? இல்ல தளபதிக்கு கோல் இது நான் தைரியம் மட்டும் இல்ல திமிராவே சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆளுக்கு இருக்கிற ஸ்வாக் ஸ்டைல் அந்த ஃபிட்னஸ் இருக்கும் பாத்தியா, ஒரு ஸ்டைல் இருக்கும் புரியுதா? ஃபைட் சீன்ல வேற மாதிரி அதெல்லாம் எவனுக்குமே அந்த இது இருக்குது. மெட்ரோ ஃபைட் எல்லாம் பாத்திருக்கேன் மாஸ்டர்ல, கத்தி ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பால் வந்து கேரக்டருக்கு மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஃபைட்டுக்கே கேரக்டரோட மெர்ஜ் ஆயிதான் பண்ணுவாரு. சில பேர்லாம் பாத்திருக்கேன், அந்த அர்ஜுன் எல்லாம் பாத்திருக்கேன் ஆக்ஷன் கிங்னு. ஆனா அந்த நாய் எல்லா படத்துலயும் ஒரே ஆக்ஷன் பண்ணுவான். அவரு வந்து இந்த கேரக்டர் இந்த மாதிரிலாம் இல்ல. அந்த படம் ஃபுல்லாவே தமிழ் சினிமால இன்டென்ஸான ஃபைட் பண்றதுக்கு தளபதி மட்டும் தான். இன்டென்ஸான ஃபைட் பண்றது சில பேர் சொல்றாங்க அஜித் சிரிப்பா வரும். இப்ப தளபதி கேரக்டர் எப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த கேரக்டர்ல எங்க எப்படி பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கும். இப்ப நீ வந்து சரி ப்ரோ கிங்க ஒரு நிமிஷம் இல்ல, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கற்பனையான கேள்வி கேட்கறேன். மாஸ்டர்ல அந்த மெட்ரோ ஃபைட் சீனுங்கல்ல, எல்லாருக்கும் அந்த இப்ப அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல இப்ப அந்த ஃப்ரேம் எல்லாம் ஓடுது.
அப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இல்ல ஒரு நிமிஷம் அந்த சீன்ல இப்ப ஏகே நச்சிருந்தா எப்படி இருக்கும்? பதற வேணாம் ஒரு நிமிஷம் இல்ல என்ன வந்து ஒரு இடத்துல நீ எங்க தெரியுமா தள்ளுற? இவன் ஏகே ஃபேனா? சரி இல்ல இரு என்ன ஒரு நிமிஷம் சொல்ல முடியுற, ஒரு நிமிஷம் இரு. நீ இத பாரு, ஹலோ இதெல்லாம் வீரம்ல எங்க ஆள் பண்ணிட்டாரு. அந்த வீரத்திலயா இல்ல ஒரு நிமிஷம் மாஸ்டர் நீ சிரிப்பு தர வேட்டி கட்டி கீழே விழுவ மாத்திரமா தூக்கி ஒண்ணா தெரியாம விட்டுனா டேய் இதுதான். சரி அதை விட்டுரு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இன்னொரு கேள்வி இருங்க. இல்ல இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி. அதே மாஸ்டர் மெட்ரோ சீன்ல சூர்யா நச்சிருந்தா எப்படி இருந்துரும்? இதுவும் நல்லா இருந்திருக்காது. நான் ஒண்ணே சொல்றேன், எதுவுமே மேல அது பிடிச்சிருக்க முடியாது. எட்டாது இல்ல ப்ரோ நான் சொல்றேன், நீ அயன் ஃபைட்ட வச்சு கம்பேர் பண்ணா ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ். இல்ல ப்ரோ எட்டாது. எங்க சூர்யாக்கு அந்த ஸ்வாக் வராதியா? ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம். சூர்யா வந்துட்டு ஃபைட் பண்ணிருக்கான், கூட கொஞ்சம் ஃபிட்டாவும் இருக்கான். ஆனா ஸ்வாக் வராது. இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டைல் வராது, ஸ்வாக் வராது. இல்ல அந்த அளவுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் கேரி பண்ண மாட்டான், ஃபைட் பண்ணுவான். இல்ல ப்ரோ இல்ல இன்னைக்கு வரைக்கும் சூர்யாக்கு அந்த மாசு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. மாஸ் ஹீரோவா வர முடியல. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன்டா, இது மட்டும் பாருங்க, இது கவனிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப மைனூட்டா நோட் பண்ணிருக்கேன். நீ எல்லா டாப் ஹீரோஸையும் எல்லாரையும் எடுத்துக்கோ, ஓகேவா? ஃபைட் சீன்னா ஃபைட் பண்ணுவானுங்க, நீ எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்ல பாடி ஆக்ஷன் ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா எல்லா படத்து மாதிரியே தான் இருக்கும். அப்படி சேமா இருக்கும். ஆனா தளபதி அப்படி கிடையாது. நீ மாஸ்டர்ல எடுத்துக்கோ, மெர்சல் ஃபைட் சீன் எடுத்துக்கோ, அந்த ஆள் கேரக்டருக்கே ஃபைட்ட வந்து இது பண்ணுவாரா. நீ சொன்னதான் மாஸ்டர். இப்போ இவளே ஒரு நிமிஷம் இல்ல மெர்சல்ல ஒரு நிமிஷம் இல்ல மெர்சல்ல பையன் பண்ற ஃபைட் ஒரு நிமிஷம் இருக்கீங்க. மெர்சல்ல பையன் பண்ற ஃபைட்டுக்கும் அப்பா பண்ற ஃபைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் நிறைய. ஒரு சின்ன எல்லாமே நீ பிகில சொல்லு, பிகில் எப்படி இருக்கும்? நீ ஒரு நிமிஷம் சர்க்கார் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். சர்க்கார்லாம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். இல்ல உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேறேன். விஜய் ஃபைட் சீனா மைக் எல்லாம் ஆன் பண்ணிட்டு கத்துதுங்க. தலைவர் தலைனா இலகரமாகுதா உனக்கு? எவ்வளவு நேரம் கேட்டுனுங்கிற ஒருத்தனாவது மைக் தரணும் பத்தியா? பேசிட்டு இருக்கும் போது நீ என்னடா தவுந்து போறத பேசிட்டு இருக்க? அப்புறம் எப்படி அப்புறம் ஓட்டிக்கலாம் இருங்கயா, கொஞ்சம் சீரியஸா அவரை பத்தி பேசலாம். மெர்சல்ல வந்து பூமர் அது அப்படி இல்ல இப்போ மாஸ்டர் நீ கேட்டல, இப்போ தளபதிக்கு அப்புறமா பியூர் ஃபைட் வந்து என்ஜாய் பண்றது விஷால் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா நீ சொன்ன ஒரு நிமிஷம் இல்ல அனகொண்டா எதுவும் வேணா, பூமரை பேச விடுங்க. இல்ல இது அதாவது என்னன்னா இங்க ஒரு நிமிஷம் இரு பூமர் பேசணுமா? சொன்னதா சொல்றீங்க, அப்புறம் சொல்லலாம். கண்டினியூ. பூமர் மைண்ட் வாய்ஸ். பூமர் சீரியஸா பேச ப்ரோ நான் ஒன்னு சொல்லுவேன். என்னடா ஓட்டான் பூமர்? பாவம் ரொம்ப நேரம் பேசு. விஷால் ஃபைட் சீன் சொன்னல, விஷால் வந்து நீ சொன்ன மாஸ்டர் அதே மாதிரி அந்த முகம் பாவனை இருக்கு பத்தியா, அந்த பஞ்ச் கம்ப்ளீஷன் எல்லாம் இருக்கும். அந்த வந்து ப்ரொஃபைல் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அதாவது நீ சொன்ன பத்தி அந்த குற்றப்பத்திரிகையும் இருக்கட்டும், பாயும் புலியும் இருக்கட்டும், அந்த பூஜை எல்லாமே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முகம் அவனுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் முகபாவனை. அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்றேன், இப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்டு கரண்ட்லி இப்போ கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணா எஸ்கே சொல்லும் ப்ரோ. மாவீரன் சில டைம் வந்து சில டைம் வந்து நம்ம சிலதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் ஒரு நிமிஷம் இல்ல அடுத்த ஜெனரேஷன் சொல்லலாம். விட்டுரு. தனுஷா நல்லா பல வருஷம் இருக்கு. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? டேய் நிறுத்துறாடே, அவர் பேசணும்டா பாவம். பூமர் இன்னொரு மெர்சல் டாபிக் பேசுவோம். ஒரு நிமிஷம் இல்ல பூமர் என்ன தெரியுமா? ஐயோ நீதான் பேசணும் தான்.
சொல்லுங்க. மெர்சல்ல சொன்னீங்கன்னா அந்த அழகா குஜராத்ல ஒரு அழகான ஒரு ஜல்லிக்கட்டு கால சீன் சொல்லிட்டு ஆமா. அதுல ஒரு ஸ்வாக் ஒண்ணு பண்ணுவாரு. அவன் அடிக்க கை வாங்கும்போது அவனுக்கு கை கீழே ஒரு புகுந்துட்டு இந்த காலை அடக்கும் போது ஒரு பண்ணுவாங்க ஆட்கள் அது வெறித்தனம். மாதிரி ஒரு அலைன்ஸா தூக்கி போட்டு அடிப்பாரு. அந்த இது அது நல்லா இருக்கு. அது ஸ்லோ மோஷன் காட்டும் ஆட்லி நல்லா இருக்கும். நான் ஒரு அதுலயும் இல்ல கொஸ்டின் அந்த வந்து அந்த கேக்குறேன். மண்ணு சீன்லாம் அதான் மண்ணு உதறது வேற மாதிரி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இந்த WWE மாதிரி அண்ணனுக்கு ஒரு சிக்னேச்சர் ஃபைட் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? கிக் அடிக்காது இந்த முட்டியில கிக் அடிக்காது. சொன்ன பாரு அதுதான். அது சாரே நான்லாம் இல்ல ஃபைட் எல்லாம் வெறி கொண்டு பாப்பேன். அதனாலதான் எல்லாத்தையும் நிறைய சைக்கோ படம் எல்லாம் பார்த்தேன். அந்த ஸ்வாக் எனக்கு அந்த கத்தி படத்துல அந்த லேடிஸ் ஃபைட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஏன் அலெக்ஸ் ரோப் யூஸ் பண்றதுல அப்படியே அவர் எகிரி அடிக்கிறாரு தானே. ஆமா ஒரிஜினல் ஓஜி. ஆமா நிறைய படத்துல பார்த்தேன். அது மாதிரி ஒரு ஸ்டண்ட் அஜித் பண்ண சொல்லுவாங்க. பறந்து சாரே நாங்களாம் ட்ரெயினுக்கே கயிறு கட்டுவோம். எங்க போய் ஃபைட் சீன் கயிறு கட்ட பூமரே நீ சொன்னல. ஆனா தளபதி பூமர் நீ சொன்னல இல்ல பூமரே நீ சொன்னல அந்த தலை வந்து ஃப்ளை பண்ணி அடிக்கிறது. அத வந்து காலை டச் பண்ணிட்டு அது அங்க அடிப்பாரு. அது பேக்ல வந்து காலை அது கையில அப்படியே டச் பண்ணிட்டு அடிப்பாரு. அதான் அதுல ஒரு நிமிஷம் இல்ல கிக்குக்கு காலை டச் பண்ணாம எதை டச் பண்ணுவாங்க? டேய் காலை கையில அப்படி ஒரு டச் பண்ற ஒரு ஸ்டைலா அப்படி பண்ணிட்டு பண்ணுவாருன்றான். அதான் மடிச்செடி தான் சொல்றேன். இன்னும் இந்த கத்தில லேடிஸ் ஃபைட்ல ஸ்லோ மோஷன் காட்டுவாங்கல பாத்தீங்களா தூக்கி போட்டு லேடிஸ் ஃபைட் செம்மையா இருக்கும்டாது. அந்த மாதிரி தமிழ் சினிமால யாருமே பண்ணது இல்லடா. சரியான ஃபைட் சீக்வென்ஸ் ஏன் பண்ணதுல தர்பார் ஃபைட் சீன் பால ரயில்வே ஸ்டேஷன் உண்மையிலே நல்லா இருக்கும்டா. வேற மாதிரி இல்ல எனக்கு ஸ்லோ மோஷன் காட்டுறது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த கத்தில அதே நான் ரிப்பீட்டடா பாப்பேன். அது அந்த ஃபைட் சீன் பாக்குறதா இருந்தா ஒரு 10 தடவை ஸ்கிப் பண்ணி ஆக்சுவலா கத்தில எல்லா ஃபைட் சீனுக்கும் ஒரு மெட்டல் சவுண்ட் இருக்கும். கத்தில மட்டும் இது நான் வந்து படம் ஃபுல்லாவே இருக்கும் மெட்டல் மியூசிக் இருக்கும். எப்படின்னா நீங்க சொல்ற லேடிஸ் ஃபைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஸ்வாடோட சவுண்ட் இருக்கும். முக்காவாசி அந்த கத்தி சவுண்ட் போட்டிருப்பானுங்க அதுல ஃபுல்லா சூப்பரா இருக்கும். நீ அந்த காயின் ஃபைட் எடுத்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும். அந்த மேல வந்து அந்த ஆஃப் நேஜ்ல ஃபைட் போட்டாலும் இதேதான். அவன் வந்து அதுல எல்லாத்துலயுமே ஒரு மெட்டல் மியூசிக் வச்சு ஒரு அந்த படம் ஃபுல்லாவே எல்லா ஃபைட்லயும் ஒரு நான் சொல்றேன். இந்த பாலிவுட்ல பார்த்தா இந்த ஷாருக் ஹிருத்திக்லாம் நல்லா ஃபாஸ்டா ஃபைட் பண்ணுவாங்க. அந்த அது ஈக்குவலா நம்பாலும் பார்த்தா நம்ம விஜய் தான் நம்ம சொல்ல முடியும். கத்தில அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் அடிச்சு ஓடணும் தெரியுமா அவனுங்கள. நான் 10 பேர் வந்து நிப்பானுங்க. அப்போ ஒரு ஸ்வாக் பண்ணுவார் தெரியுமா. 2 பேரும் அட்ட சைமல்டேனியஸா அடிப்பாரு. 2 பேரும் கீழே போட்டு பவுன்ஸ் ஆகணும். பாத்திருக்கேன் அந்த சீனு கத்தில. அனல் அரசு தான் கத்தில அனல் அரசு. அந்த இது வேணா நான் போடுறேன். கத்தி ஃபைட்ல எனக்கு அந்த சீக்வன்ஸ் மட்டும் செம்மையா இருக்கும் பாக்கவே. இந்த படத்துல கூட வெடியில கூட அதே மாதிரி ஸ்டண்ட் இருக்கும். ஒரு சண்டை போடுவோம் விஷாலு 2 பேரை ஒரே நேரத்துல பறக்க வைப்பாங்க. அது ஸ்டண்ட் மேன் தான். பயங்கர ரோப்பெல்லாம் அது எப்படி யூஸ் பண்றாருன்னே தெரியல. டபுள் ஷாட் மாதிரி பண்ணுவாங்க. கீழே அடிச்சு மேல பவுன்ஸ் ஆகுறது நல்லா இருக்கும். இந்த நீயே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த அலெக்ஸ் பார்த்தோம் மேல அந்த நீ ஷாட். இப்போ என்ன இருந்தாலும் எங்க தலை தூக்குதுற மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா? அப்படி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய ஃபைட் பாத்திருக்கீங்களா? அட்டை ஒண்ணு தலை மூஞ்சி இருக்கும் அந்த பாண்டுல தெரியுமா? நீ ஏன் நான் ஷார்ட்டா சொல்றேன் பாரு. சூப்பரா படம் அலெக்ஸ் ப்ரோ. ஏய் நீங்க வேற எங்க தலையை பேசும்போது யாரையும் கூட சேர்க்காதீங்கப்பா. எங்க தலையை பத்தி பேசுறீங்க. யாரு வர முடியும்? சூப்பரா பண்ணுவான் ப்ரோ. இப்பதான் பண்றான். இப்ப நல்லா பண்றான். ஓகே அவனுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபுல்லா ஸ்வாக்லயே கொஞ்சம் ஓட்டும். ஆனா இல்ல ஆனா எனக்கு என்னன்னா என்ன இருந்தாலும் மனசாட்சி கைய கால கட்டி போட்டு பண்ற ஃபைட்ஸ் கொஞ்சம் கேட்கல. நானே அல்லு அர்ஜுன் சொல்றேன். இது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து புஷ்பா 2 புஷ்பா 1 தான் ஃபைட் நல்லா இருந்துச்சு. ப்ரீ இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த வளரதா இல்ல. இப்ப ஒரு நிமிஷம் KGF 1 அப்படிதான் 2ன்றதே வளர்றது தானே. புஷ்பா 1ல ஃபைட் பார்த்தா அந்த கார்டுல ஒரு ஃபைட் சீன் நடக்கும் பாத்தீங்களா? இவனை கட்டின்னு போய் பண்ணாம பாருங்களேன். அது சூப்பரான ஃபைட். அது சூப்பர் ஃபைட். எனக்கு எப்பவுமே அல்லு வந்து பார்த்தா ரியலிஸ்டிக்கா பண்ண மாட்டான் ஃபைட். பட் ஃபுல்லா அந்த இல்ல ஒரு நிமிஷம் ஒரு 100 ஒப்பீனியன் சொல்லிட்டா. ஒரு நிமிஷம் இல்ல மகேஷ் பாபு ஃபைட் சீன்லாம் எனக்கே பிடிக்கும். அவன் அதுதான் லாக்கி எனக்கு கேட்ட ஓரளவுக்கு
அலெக்ஸ் இப்பதானே என் மனசு நெஞ்சு குளுத்து இருக்குடா. பால வாத்தனடா. ஏன்னா இல்ல அவனுக்கு இல்ல எக்ஸ்பிரஷன் வராது, எதுவுமே வராது, டான்ஸ் ஆட வராது. ஆனா ஃபைட் சீன் ஓரளவுக்கு பரவாயில்ல. சொல்றேன்னு தெரியல. ஏன்னா அந்த மறக்கணும் நான் தியேட்டர் போய் தான் பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து பிரபாஸோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பிடிக்கும்டா. எனக்கு வந்து என்னன்னா கம்பேர் பண்ணனா தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ்ல பிரபாஸ் வந்து எப்படி தெரியுமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல விஷால் மாதிரி அவன் ஹைட்டுக்கும் பிசிக்குமே பிரபாஸ் வந்து எப்படிமா அவன் சும்மா கையை நீட்டினா போதும், அவன் கை கால் நீட்டினாலே போதும், அது பார்க்க நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அதான் சொல்றேன். அந்த டைம்ல எப்படி விஷால் வந்து எப்படின்னா அவன் ஸ்டார்ட் கெரியர்ல வந்து எப்படி ஃபைட் சீன் அவனுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுமோ அந்த மாதிரி பிரபாஸ்க்கு ஃபைட்னா பிரபாஸ்ல வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்ஷன் சூப்பரா இருக்கும். பிரபாஸ் ஃபைட்னா நீ ரெபல் பாத்திருக்கியா? ரெபல் செம்மையா இருக்கு. லாரன்ஸ் டைரக்டர். ரெபல் பாத்திருக்கேன், ஆனா படம் மயிர் மாதிரி. நான்லாம் வந்து பிரபாஸ்க்கு வந்து எனக்கு எப்படி தெரியுமா, பிரபாஸ் படம் நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது என்ன தெரியுமா, சத்ரபதி சிவாஜி. அது ஒரு சிவாஜின்னு ஒரு படம். சத்ரபதி. அதுல ஒரு 3 வில்லனை போட்டு வேற மாதிரி இருக்கும் படம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதோட செகண்ட் ஹாஃப் தான் குருவி. ஒரு நிமிஷம் இல்ல நான் அவன் படம் முழுசா பார்த்ததே பாகுபலி ஒண்ணுதான். அப்புறம் தான் எல்லா படத்தையும் பார்த்தேன். அவன் கையால நீட்டாலே போதும். தமிழ் சினிமால தவிர்க்க முடியாது. தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஃபைட்னு ஒண்ணு இருக்கு. கிங் பூமர் இல்ல கிங் எப்படி தெரியுமா, பூமர் போட்டு தலைய பிடிச்சு ஒரு இல்ல அலெக்ஸ் பூமர் பேசுறாப்ல, பேசியாத பேசுறாப்ல, திருப்பி மியூட் போட்டு ஆரம்பிச்சா அந்தால ஆரம்பிச்சு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கிங்கும் பாச காம்பினேஷன் இருக்குது. இது ஆத்விக் ஜி மாதிரி இருக்குது. 2 பேரும் கத்துங்க. ஹலோ, நீங்க எல்லாம் ஃபைட் சீனை பத்தி பேசுனீங்களா? வேதாளத்துன்னு ஒரு படம், கப்பல்ல ஃபைட் சீன். ஒரு நிமிஷம் கிங் அவர் பேசுறது கேக்குதா? இல்ல வேதாளன்னு ஒரு படம் கப்பல்ல சார் ஃபைட் சீன். காரே இல்லாத ஒரு மிருகம் உள்ள போறோம், என்ன தெரிக்க விடலாமா அப்படின்னு அவ்வளவு பெரிய கை, பிக் ஷோ கை மாதிரி போட்டு அடிக்கிற அடி இல்ல. அததான்டா நான் கலாச்சார ஃப்ரெண்டு தேடுறேன், அவனை காமிக்கிறேன் மச்சான். அதான் ஆம்சா கொல கொலன்னு அந்த ரவுத் இடத்துல வருமே, நல்லா பிரஸ் பண்ணுங்க அப்பதான் இம்ப்ரெஸ் ஆவேன். அந்த சட்டைக்கு தான் சொல்ற கீழே கொல கொலங்குது. டைலாக் வேற, உனக்காக தான் வந்த கொய்யால உசிர்க்க எனக்காக. அவன் முடி வேற பறக்கும், அப்படியே சீரியல் மாதிரியே இருக்கு அது பாக்குறதுக்கு. ஆனா பழைய ஹீரோ நான் சொன்னா நீங்க யாருன்னு அக்செப்ட் பண்ண தெரியல. பழைய ஹீரோல கமல் அதுல இல்ல பிரணவ், அதுல ஒரு பியூட்டி இருக்கு என்ன தெரியுமா, ஒரு பாட்டு போட்டு தலை ஒரு டான்ஸ் ஆட ஒரு ஃபைட் அப்ப ஜெகஜோதே இருக்கு, மிஸ்டர் பீன் பார்த்த மாதிரி இருக்கும். பழைய ஹீரோல கமல் நல்லா பண்ணுவோம் ப்ரோ. பழைய ஹீரோ கமல். ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஃபைட் சீன் விஸ்வரூபம் செமையா இருக்கும். ஏன் விக்ரம்லயே அந்த ஒரு ஃபைட்டை பத்தி பேசுறீங்க, அர்ஜுன விட்டீங்க, அவனும் நல்லா ஆக்ஷன். நீங்க யார் தெரியுமா, ஏழுமலை. இல்ல இது எப்படி தெரியுமா, இவனே பாலா எனக்கு ஆக்ஷன்லாம் நல்லதான் போடுற, ஆனா பாக்க நல்லா இல்லையே, அதான் மேட்டர். கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபைட் படம் எப்போ போடும்போது எனக்கு அது அந்த என்ன சொல்ல கொரியோகிராஃபியே சூப்பரா இருக்கும். சாரே நாளா கேஜிஎஃப் பிளட் ரொம்ப அசந்து ஃபைட்டா பார்த்த ஒரு படம்னா என்டிஆர் ஒரு படம் இருக்கும், ஓப்பனிங்கே ஃபைட்ஸ். நாங்க அப்பாவுக்கு பாக்குறதுக்காக ஊருக்கு வருவோம். படம் பேர் சொல்ல, படம் தெலுங்கு படம். ஹீரோயின் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். கதை சொல்ல, நான் சொல்றேன். என்டிஆர் தான் படம் தான். என்டிஆர் படம் இல்ல உண்மையில தெலுங்குல ஹீரோயின் யாருன்னு சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். இரு பூமர் நான் சொல்றேன். இரு என்ன சீன் தெரியுமா நீ சொல்ற, அந்த கார்ல அவங்க அப்பாவை ஷூட் பண்ணிடுவான், ட்ரிபிள் ஆக்ஷனா சுட்டுருவான் இவன். ஆமா அது சூப்பரா இருக்கும் அந்த சீன், அந்த ஃபைட் சீன் சூப்பரா இருக்கும். அந்த படம் மாதிரி இருக்கு அந்த ஃபைட் பார்த்தனா. அது அந்த படம் பேர் பார்த்து சொல்றேன் லக்ஸ். பாஷாவது. ஆமா பாஷான் படம் பேர். கண்ணாடி போட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல இருப்பான், கரெக்டா? இல்ல ப்ரோ அது நீங்க கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்ற சீக்வன்ஸ் பாருங்க, கார்ல வந்துட்டு இருப்பானுங்க, ஸ்லோ மோ தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்க இது வந்து என்னது வில்ல வந்து நான் சொல்றேன். அரவிந்த் சமேதாவா? ஆமா அரவிந்த் சமேதா. ஆமா இந்த மாதிரி என்டிஆர் அதுல என்டிஆர் பேர் அரவிந்தா? இல்ல பாதி கத்தி இருக்கும், கரெக்டா? பாதி கத்தி வச்சு பாதிதான், அததான் சொல்றேன் அரவிந்த். மேல இமேஜ் போட்டுருக்கேன் பாரு.
ஏய் மேல சூப்பரா இமேஜ் இருக்கும் அந்த போட்டிருக்கும் பாரு. சீனு. அந்த ஃபைட் சூப்பரா இருக்கும். இந்த பூமி படமா? சொல்ற மாதிரி. பயங்கரமா இருக்கும். கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஃபைட். செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா ஹாஃப்ல நல்லா இருக்கும். ஏய் அதுல என்ன தெரியுமா ஹைலைட்? ஒரு சீன்ல கார் பறக்கும் தெரியுமா? எல்லாம் ஓகேவா இருக்கும். ஒரு சீன்ல காரே பறக்க விட்டுருவோம். சரி இல்ல விஜயபாலா எதுக்கு சும்மா இருக்க? அகண்டா படம் ஃபைட் சீனு அதெல்லாம் சொல்லுங்க. ஏதாவது பாலையா பிடிக்கும்? நான் பாலையா அந்த ஃபைட் படம் சீனு பாக்கலடா. பாலையா ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மஜாவா வேற இருக்கும் மாதிரி. bro, தலைவர் எனக்கும் போயிட்டு. பிடிக்கும். ம். ஆனா டாக்கு டாக்கு அதெல்லாம் மகாராஜா இப்ப அந்த மாறிச்சு. மாதிரி சீன் இல்ல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற பாரு. சீன் மட்டும் பிசிக்கலாவே சாத்தியமில்லாதாரு. இவர் திரும்பி நின்று இருப்பாரு. அவர் 2 கையும் முறுக்கி பிடிச்சி இவர் பின்னாடி நின்று அவன் முதுகுல உதைப்பாரு. அப்படியே பறப்பான் அவன் மேல. இல்ல இதெல்லாம் பயங்கரமா இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. பாலையாக்கு த்ரிஷா ஹீரோயின் எப்படி நினைச்சாலே ஒரு சூப்பரா இருக்கும். அதான் அந்த ஒரு படமும் பார்த்தேன். ஆனா அதான் கொடூரமா இருந்தது. இன்னொரு படம் ஒண்ணு அடுத்து இருக்கும். அது கைடு என்ன? ஹீரோயினாமே உண்மையா? கயடுவா செத்தேன் இல்ல அது இருக்கட்டும். இப்ப இந்த அவ்வளவுதான். டாடா ஹவுஸ் இல்ல ஒரு இல்ல ஒரு நிமிஷம் பாலையாவும் இல்ல தொடைய கூட்டத்துல காட்டுவாரு. அவங்களும் டாக்கு தொடைய மகாராஜா காட்டுவாங்க. கிரிஞ்சு போயிட்டு இருக்காது ப்ரோ என்ன கேட்டா. இறாடே இல்ல ஒரு கூட்டத்துல ஒரு அம்மா வந்துட்டு தன் குழந்தையோட பால் டப்பா வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் வந்துட்டு டாடா சுமக்கு அடியில விழுந்துரும். வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? டாடா சுமக்கு அடியில போயிட்டு கையை விட்டு எடுப்போம். டாடா சுமே தூக்கிட்டாரு. புடிச்சு ஒரு கையில தூர பொலேரோ ஏதாவது டாடா சுமோ தான் போலீஸ்காரன் பாக்குறான். சார் என்ன சார் வேற மாதிரி சார். உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டா, அந்த படம் எடுத்தது கே.எஸ். ரவிக்குமார். அதுவும் கும்பகோணத்துல எடுத்தானுங்க அந்த சீனை. ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சு. பயங்கரமான ஏன்னா ஆளு. கே.எஸ். ரவிக்குமார் அதான் ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டாயா லேட்ராம்லாம். லிங்கால பாராஷூட் ஒரு காலத்துல லெஜெண்டா இருந்த டைரக்டர் எல்லாருமே. ஆமா ரஜினி கவாட்டக்குள்ள எல்லாம் போயிட்டு இருப்பாரு கேமரா தூக்கின்னு. யோ கவட்டக்குள்ள போனாலும் படம் பிளாக் பஸ்டர் தானே. அந்த படத்துல இவன் தானே வில்லன் ஒருத்தன் வரும். அத மீனா கூட்டின்னு போகும். ஆமா